எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 1. ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் நெட் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷனில் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல கவனிங்க. வெரி சிம்பிளான ஃபார்ம் தான், நீங்கள் அங்கே பார்க்கவே தேவையில்லை. நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். வாட் இஸ் நெட்? என்ன கேட்குறாங்க? நெட்டு கேஷ் ஃப்ளோ எப்படி? சேல்ஸ் சொல்லுங்க. வெரி குட். மைனஸ் என்னங்க? ப்ராஃபிட் வரும். இது வந்து என்ன செய்யணும்? டெப்ரிசியேஷன் கூட்டணுமா கழிக்கணுமா? ஒன்றே போடுங்க, கூட்டணும். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லா எக்ஸ்பென்சஸும் அடங்கி இருக்கும். டெப்ரிசியேஷன் கூட்டினா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ரியல் ஏன் டெப்ரிசியேஷன் கூட்டணும் அப்படி கேள்வி வரும் இல்லையா? டெப்ரிசியேஷன்னால காசு அவுட் ஆஃப் பாக்கெட்ல இருந்து போகல, மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் அவுட் ஆஃப் பாக்கெட்ல இருந்து போயிருக்கும். ஆக உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 800 வச்சுக்கோங்களேன். அப்ப 200 லாபம்னு சொன்னா தவறு. டெப்ரிசியேஷன் இன்க்ளூட் 100 வச்சுக்கோங்க. அந்த 100 கூட்டுங்க. கிடையாது. அப்ப ஏன் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கூட்டுறோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? எதுக்கு அப்போ கூட்டுறோம்? அததான் இந்த இடத்துல சொல்ல வரான். நெட் சேல்ஸ் 10 லட்சம், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் கொடுத்து 8 லட்சம் சொல்லி மிச்சம் எவ்வளவு இருக்குதுங்க? 2 லட்சம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 50,000, பிபிடி லெஸ் டேக்ஸ் பேட் இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து என்ன செய்யுங்க? இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்க்குலாம் இபிஐடி அது வந்து டேக்ஸை கழிச்சிருங்க. டேக்ஸ் கழிச்சா எவ்வளவு? 90,000மா? 60,000ங்களா? டேக்ஸ் 30%. டேக்ஸ் 30%. 40 தான் போட்டுக்கிறாங்க. சரியா? 60 எடுத்து போட்டாங்க. உங்க மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? ஃபேஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து பிபிடில எடுத்து கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். நம்ம இது போகும் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எவ்வளவு இருக்குது? 2 லட்சம் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கல. இன்ட்ரெஸ்ட் சம்டைம்ஸ் என்னவா இருக்கலாம், அக்ரூவல் கான்செப்ட்ல உண்மையுமே உங்க அவுட் ஆஃப் பாக்கெட்ல இருந்து நீங்க கொடுக்காம வெறும் இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல் கான்செப்ட்ல எடுத்திருந்தா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி. அதனால அவன் என்ன செய்யணும், எப்பயும் எடுத்துக்க மாட்டான், இன்ட்ரெஸ்டே எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்ப 2 lakh தான் இபிஐடி, அதாவது இயர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் முன்னாலேயே எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து டேக்ஸை கழிச்சிருவான். அப்போ 1,40,000 பிளஸ் டெப்ரிசியேஷன். இதுதான் என்ன செய்வான், புரியுதுங்களா இல்லையா? சில பேர் பிபிடி எடுத்து போடுவாங்க. பிபிடி எடுத்து போட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சிறப்பா இருக்குன்னு தெரியல. ஏன்னா நானும் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட்டும் கிட்டத்தட்ட என்னது ஒரு நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ரெண்டு விதமான குழப்பம் இருக்கும். அது சில பேர் கேஷா பே பண்ணிருப்பாங்க, சில பேர் பே பண்ணாம இருப்பாங்க. அப்ப ஆல்டர்னேட்டிவ்லி அவன் பாருங்க பேட் எடுத்து போட்டு பாருங்க. பேட் எவ்வளவு வந்துச்சு? பிளஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளவுங்க? அப்புறம் பாருங்க இன்ட்ரெஸ்ட் என்ன செஞ்சிருப்போம் பாருங்க, 50,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குது மேல? 50,000. அதுல இருந்து டேக்ஸ் கழிச்சுட்டு எவ்வளவு? 35,000. அதை மட்டும் கூட்டி என்ன செஞ்சிருவான்? இப்படியும் போட்டு பார்க்கலாம், இப்படியும் போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் உங்களுக்கு ஒரே 2,40,000 தான் வரணுன்றது உங்களுக்கு நான் அழகா சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதா? தெரியுதுங்களா? அப்ப இல்லஸ்ட்ரேஷன் 2 போயிடலாங்களா?